இது நம்ம கிராண்ட்மா ஹட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு புதுவிதமான டிஷ்ஷு பார்க்க போகிறோம். இது ரொம்ப ரேர், நீங்கள் எங்கேயும் பார்த்துருக்க முடியாது. ஆனால் ரொம்ப ஈஸியாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய ஒரு ரெசிபி இது 1980s ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜில் ரொம்ப பாப்புலராக 3 வேளையும் கிடைக்கும்னு சொல்லுவாங்க, பசங்க விரும்பி சாப்பிடுவாங்க அப்படின்னு. அது நீங்கள் இப்போ எப்படி செய்கிறதுன்னு நம்ம கிச்சனில் பார்க்கலாம். இது லஞ்ச் பாக்ஸில் கொடுத்து அனுப்புறதுக்கு ரொம்ப ஈஸியானது, கெட்டு போகாது எவ்வளோ நேரம் இருந்தாலும். பேச்சுலர்ஸ்க்கும் வேலைக்கு போகிறவங்களுக்கும் டயர்டாக இருக்குன்னு சோம்பேறித்தனப்படாமல் இதை அவ்வளோ ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போது அது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். கோயம்புத்தூர் செய்கிறதுக்கு 2 பெரிய வெங்காயத்தை நல்ல பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். இது திக்காக இருக்கக்கூடாது, நல்ல மெலிசாக இருக்கணும், அப்போ தான் இது நல்லாயிருக்கும். 3 முட்டை எடுத்திருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் எடுத்திருக்கேன். இது வெறும் மிளகாய்த்தூள். காரம் பிடிக்காதவங்க 3/4 டீஸ்பூன் எடுத்துக்கிட்டால் கூட போதும். ஒரு 1/4 டீஸ்பூன் உப்பு. அப்புறம் இது எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நம்ம ஸ்டவ்வை பற்ற வச்சு ஒரு வானல் வச்சுக்கிறோம். இதில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் முதல்ல இந்த வெங்காயத்தை போட்டுக்கணும். இது ரொம்ப சீக்கிரமாக செஞ்சிடலாம். நல்லா டேஸ்டாக இருக்கும், குழந்தைங்களுக்குலாம் ரொம்ப பிடிக்கும். இது கூட உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க, நிறைய செலவாகாது. இது கூட வெறும் மிளகாய் தூளை சேர்க்குறோம். இந்த டைமில் மிளகாய்த்தூள் கலந்து விட்டுட்டு உடனே சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும், இல்லைன்னா மிளகாய்த்தூள் கருகும். இது கொஞ்சம் சூடு ஆற விட்டு இதில் நம்ம முட்டையை சேர்க்கணும். நல்லா இதோட கலந்து விட்டுட்டு திருப்பி ஸ்டவ்வை ஆன் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரை ஆகக்கூடாது, கொஞ்சம் இலக்காக இருக்கும்போதே நிறுத்திடணும். அப்போ தான் சப்பாத்தி கூட தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். முட்டையில் பாதி இருக்க ஆரம்பிக்குது இல்லையா, இந்த டைமில் நீங்கள் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடணும். இந்த சூட்லேயே அது இன்னும் கொஞ்சம் இறுக்கி சாப்பிட்ற பதத்துக்கு வந்துடும். உப்பு காரம் செக் பண்ணிக்கோங்க. இது சப்பாத்தியோட சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். லஞ்ச் பாக்ஸில் கூட நீங்கள் வச்சு கொடுத்து அனுப்பலாம். சப்பாத்தி நடுவில் வச்சு சுருட்டி ரோல் மாதிரியும் சாப்பிடலாம். இப்போது நம்ம எக்கு கோயம்புத்தூர் ரெடி ஆகிடுது. சப்பாத்தி கூடயும் ப்ரெட்டை டோஸ்ட் பண்ணி அது கூடயும் இதை நீங்கள் சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரிக்கு பண்ணாமல் கொஞ்சம் இலக்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, அப்போ தான் அது தொட்டு சாப்பிட நல்லாயிருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்பவும் சாப்பாடை ருசியாக அளவாக சாப்பிடுங்க.